இந்த வயசானவர் பையன்கிட்ட என்ன எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போடான்னு கேட்கிறாரு. ஆனா அவரோட பையன் கொஞ்சம் கல்ல கொண்டு வந்து கொடுத்து, நம்ம வீட்டுக்கு நிறைய காக்கா நாயிலாம் வரும்ல, அதை கல்ல கொண்டு அடிங்க ஜாலியா இருக்கும் சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்திலே அவரோட ஒய்ஃப் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை இவர் பூனைக்கு சாப்பிட வைக்கிறாரு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பூனை உயிரோட இருக்கான்னு அவரோட தம்பி கிட்ட கேட்கிறாரு. அவரு பார்த்துட்டு வந்து உயிரோட தான் இருக்குன்னு சொல்றாரு. அந்த பூனை உயிரோட இருக்குன்னு சொன்ன அப்புறம் தான் இவரு சாப்பிடவே ஆரம்பிக்கிறாரு. இவரோட பெரிய பையன் வரவும் அவர்கிட்டயும் நீயாச்சும் என்ன வெளியே கூட்டிட்டு போடான்னு கேட்கிறாரு. பெரிய பையன் டென்ஷன் ஆகி போற சோத்தை தின்னுட்டு ரோட்டை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருங்கன்னு திட்டி விட்டுட்டு போயிடுறான். கடைசி அவரோட பேர பசங்க கிட்ட என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டு பாக்குறாரு. அந்த சின்ன பசங்களும் எல்லாரும் சேர்ந்து இவரை வீல் சேரோட தள்ளி கூட்டிட்டு வந்து அவரோட தோட்டத்துல விட்டுறாங்க. அந்த சின்ன பசங்களா இவரை தனியா விட்டுட்டு எல்லாரும் விளையாட போயிடுறாங்க. இவர் மட்டும் வீல் சேர்ல உட்காந்து பழைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து காத்து வேகம் அடிக்கும். ஒரு பக்கத்தால இருக்கிற தென்னை மரத்துல இருந்து இளநீ கீழே இவர் மேல விழற மாதிரி இருக்கு. இவரு எப்படியாச்சும் நகர்றலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா நகரவே முடியல. சோ கண்ண மூடி இதுதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான ஒரே சான்ஸ் ஒரே அடியா போய் சேர்ந்துடுறாரு.